சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். இந்த அக்னியை எதுக்காக என் மாளிகைக்கு கொண்டு வந்தேன்? இந்த சின்ன நெருப்பு பொரிய வச்சுதான் அந்த குமரனுடைய குடும்பத்தையே பொசுக்கணும். என்ன சொல்றேன்? விளக்கமா சொல்றேன். முதல்ல உன் அத்தம்மாவுல நம்ம அந்தரங்க அறையில பூட்டி வைப்போம். அம்மாள சகல மரியாதையோட கொண்டு போய் ரூம்ல அடைக்கடா. ஒரு காலத்துல நீ பலம் அடிக்க முடியாத முத்து, இன்னைக்கு இன்னைக்கு இந்த கஸ்தூரியை வச்சு அந்த குமரமயில இங்க இழுக்கிறேன். இதுக்கு முதல் படி யார் தெரியுமில்ல? சண்முகம் பிள்ளை. சண்முகம் பிள்ளை. குமரனுக்கு எத்தனை சருகுகள் இருக்கோ அத்தனையும் வெட்டப்படும். வேறையா புறப்பட. வந்தானுங்க படாருன்னு அவரை எடுத்துட்டு போறானுங்க. எங்க எடுத்துட்டு போறானுங்க? இப்பவே கஸ்தூரியை காப்பாற்றணும். அவசரப்படாத குமரா, அங்க உன் மனைவிக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொன்ன இல்லையா, அவர் அந்த கூட்டத்தில் தான் இருக்காரு. உன் மனைவி மேல ஒரு சிறு துரும்பும் விடாம அவர் பாதுகாத்துப்பார். சபாஷ் ரத்னா, முத்துவ சுத்தி அற்புதமா வலை பண்ணிட்டேன். ஆமா, ஒரு சகோதரன் யாரு? எப்பவுமே பாட்டிலும் கையுமா நிப்பாரு, அவர்தான். அவரை நாம இன்னைக்கே சந்திக்க ரகசியமா ஏற்பாடு செய்யறேன். அவர் வந்ததும் அடுத்து என்ன செய்ய போறோங்கிறத முடிவெடுப்போம். அது வரைக்கும் பொறுமையா இருக்குமரா? இல்ல, அம்மாவுக்கு இருக்கிற ஆபத்தை நினைச்சா எனக்கு தூக்கமே வராது. அப்பா, எப்படியாவது அம்மாவை பார்த்தே ஆகணும்பா. எல்லாம் கைகூடி வர்றப்போ இப்படி அவசரப்பட்டா எப்படி குமரா? இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி அவகாசம் கொடு, விடிஞ்சதை நம்ம வெற்றிக்கு வழி செய்யறேன். ஹரிரத்னம், நாளைக்கு அந்த துரோகியை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். பாபு, அதோ தெரியுது பாத்தியா? அதுதான் முத்துவுடைய இருப்பிடம். ஜாக்கிரதை, உள்ள போய் கண்ணன்கிட்ட கடதாசி கொடுத்துட்டு அம்மாவை சந்திச்சு ஆறுதல் சொல்லணும். சரிப்பா. தேடிட்டோம், அவனை காணோம். வாங்கடா, வெளியே போய் பார்ப்போம். மன்னிச்சிரு, நீதான் என்னை காப்பாத்துற. இது என்ன வாழ்க்கை? தாலி கட்ட புருஷன் எங்க இருக்காருன்னே தெரியல. அவரோட முகம் பார்த்து 7 வருஷம் ஆச்சு. என் புள்ள முகம் பார்த்து இத்தனை நாளும் நான் வாழ்ந்திருந்தேன். இப்போ அவரையே விட்டு என்ன பிரிச்சுட்டியே. இனிமே நான் எதுக்காக வாழணும்? இனிமே நான் யாருக்காக உயிர் பிழைச்சிருக்கணும்? இன்னும் எதுக்காக இந்த உடலை நான் சுமக்கணும்? எப்படா சாபாஷ். இப்ப என்ன செய்வ? இப்ப என்னடா செய்வ?
உணவுதானா போடா போவா போடாங்கண்ணே போயிடுவேன். போடாங்கண்ணே எனக்கு தெரியல எவ்வளோடா எப்பவும் பாட்டிலும் கைமா இருப்பாரு அவர்தான் என் அண்ணன். வா ராஜா வா. டைமண்ட் ராஜா இப்படி ஒரு சீட்டத்தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானும் தயாரா தான் இருக்கேன். ராணி மேலதான் இருக்கிறான். நீ போடுற எந்த ராணி அது பாக்குறேன் சீட்டை போடுற என்ன உளர்ற போகும் ரொம்ப ஜெயிக்க ஆரம்பிச்சோம்னா உளர ஆரம்பிச்சுட்டியாக்கா சீட்டை போடுறா அப்பா உயிரோட தான் இருக்காரு. நான் பார்த்தேன். உங்க அப்பா எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? அதெல்லாம் கேட்கலாமா? நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அப்பா இங்க வந்து நிப்பாரு. இந்த நல்ல செய்தி சொல்லதான் நான் வந்தேன். பாபு பொடியா அசோகவனத்துல சிறை இருக்கிற அம்மாவுக்கு தூது சொல்ல வந்தியா? ஆமாடா தெரியும். சீதையை சிறை எடுத்த ராவணன் அழிஞ்சுதானே போனா. அது ராமாயணம். நீ ராவணன். இவன் அனுமான மாதிரி தூது வந்திருக்கான் இவனை உயிரோட விடக்கூடாது அவனை இவளோடவே பூட்டி வை. தர்மம் புரியாம தகவல் தெரியாம ஆடாது. என்னதான் உங்ககிட்ட பணம் இருந்தாலும் என்னதான் உங்ககிட்ட சக்தி இருந்தாலும் சத்தியத்தை மீறிய ஒரு வெற்றியை நீ சந்திக்கவே முடியாது. இப்ப நீ எங்களை வரைக்கிற ஆனா பொழுது விடிஞ்சா இதுவே தலைகீழா மாறலாம். அப்போ இந்த கொடுமைக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே ஆகணும். ரங்கா, நாளைக்கு பொழுது சாயத்துக்குள்ள குமரன் நம்ம கிட்ட சரணடையணும். இல்லைன்னா இந்த உறவெல்லாம் யமலோகம் போகணும். பலத்த காவல் போடு, பார்க்கலாம். ஆமா குமரன், பாபுவும் முத்துக்கிட்ட சிக்கிட்டான். அவனை ஏன் தனியா அனுப்புறீங்க? அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசையில அவன் யாருகிட்டயுமே சொல்லாம போயிட்டானே. உன் குடும்பத்தையே கூண்டோட யமலோகம் அனுப்ப திட்டம் தட்டிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அவனை என்னால தடுத்து நிறுத்த முடியும். ஆனா அதுக்குள்ள நீங்கள்லாம் அவன் கோட்டைக்குள்ள நுழைஞ்சிடணும். இனி அவனை விட மாட்டேன். அதோ பச்சை விளக்கு, அங்கதான் முத்து இருக்கிறான். சிவப்பு விளக்கு தெரியுதே, அங்கதான் கஸ்தூரி அடைச்சு வச்சிருக்காங்க. ஆமா, அண்ணா அப்படித்தான் சொன்னாரு. ரத்னா, நீங்க எல்லாரும் அந்த பக்கமா போங்க, நான் முத்துவை கவனிச்சுக்கிறேன். ஏய், ஜாக்கிரதை.
ஏண்டா திகைச்சு நிக்கிறேன்? என்ன நீ எதிர்பார்க்கலையா? வாழ்ந்த காலமெல்லாம் வதைபட்ட குமரன் வந்திருக்கிறேன். சத்தியத்துக்காக சதா சித்திரவதை அனுபவிச்ச உன்னுடைய தோழன் வந்திருக்கிறேன். 7 வருஷ சிறைவாசமும் எண்ண முடியாத வனவாசமும் அனுபவிச்சு மாண்ட பாண்டவர் மீண்ட மாதிரி நான் வந்து நிற்கிறேன். குமரா, எப்படிடா இருக்கேன்னு ஒரு சின்ன புன்னகை, எப்படா வந்தேன்னு ஒரு சிறு ஜாடை. ஏண்டா முகத்துல எதையுமே காணும். சாவு இவரூபத்துல வந்து நிக்கிறேன்னு சங்கடமா இருக்க. வசந்தம் எல்லாம் விடைபெறும் நேரம் வந்துருச்சேன்னு வருத்தமா இருக்க. டேய் முத்து, நல்லவனோ கெட்டவனோ சாவு பொதுவானது. கடவுளை வேண்டிக்க. முத்து, நீ வீர விளையாட்டுல ஈடு இணை இல்லாதவன் தான். நீ நானும் சேர்ந்து எத்தனையோ சாகசங்களை செய்திருக்கோம். ஆனா விதி இப்ப நம்ம எப்படி நிக்க வச்சிருக்கு பாத்தியா? டேய், உன்னை நிராயுதபாணி அணிக்க வச்சு பெரிய சுட்டு தட்டுற மாதிரி செய்ய நான் விரும்பல. இந்த கடைசி நேரத்திலையும் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். எடுத்துக்க துப்பாக்கி. இப்ப நீயும் நானும் நேர் எதிர்காலத்துல ஆயுதபாணிகளா நிக்கிறோம். டேய், உனக்கு தெம்பு இருந்தா, நீ வாழ்ந்த காலமும் வளர்ந்த விதமும் புனிதமானதா இருந்தா, உன்னுடைய தோட்டா என்னுடைய மார்பலம் ஆயிட்டும். சுடு. என்னால முடியாது. துப்பாக்கி தூக்குன தோளும் உன்னை சுட நினைச்ச நெஞ்சும் என்னையே சுட்டரிக்குது. என் மனசாட்சி என்ன வாழ் கொண்டு அறுக்குது. கண்டதே காட்சி கொண்டதே கோலமென வாழ்ந்துட்டேன். உன்னை சுட்டு பொசிக்க அந்த சுடுகாட்டு தாம்பல்ல புரண்டறிந்து ஒரு நிம்மதி காண நினைச்சேன். ஆனா சரியான நேரத்துல உரிய தருணத்துல என் மனசாட்சி முடிச்சிருச்சு. இனி சாவு ஒண்ணுதான் எனக்கு சரியான தண்டனை. என்னுடைய ஆட்டம் முடியட்டும், உன்னுடைய தோட்டா வெடிக்கட்டும். என்ன சுடு நீ செஞ்ச துரோகத்துக்கு பதில் கேட்டு தாண்டா இந்த மாளிகையில நுழைஞ்சேன். ஆனா இப்ப கூட பழகின தோஷம், உறவாடின பாசம், உன்னை கொல்ல எனக்கு மனசு வரலடா. 1000 தான் இருந்தாலும் எண்ணெயும் திரிய மாதிரி நீயும் நானும் பழகிட்டமே. படைச்சுப்போ. என்ன மன்னிச்சிரு குமரா, என்ன மன்னிச்சிரு. வார்த்தைகளாலேயே இதயத்தை தலட கண்ணாக தொலைக்கிறத விட உன் துப்பாக்கியால என்ன சுட்டு பொதுக்கிடு. உன் கையால நான் சாக விரும்புறேன். முத்து, முத்து, முத்து. குமரா, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு அற்புதமான பரிகாரம் தேடிட்டா. உயிர் காப்பான் தொடர்ங்கிற வார்த்தைக்கு உயிர் கொடுத்துட்டா. எனக்கு தெரியும், என் முத்து நல்லவன் தான். சகவாச தோஷம் அவனை கெட்டவன். குமரா, குமரா, ஒரு ஈனத்தனமான சாவை கடவுள் எனக்கு கொடுக்கல. கம்பீரமா பெருமையோட என் வேகின உயிரை காப்பாத்திட்டேங்கிற சந்தோஷத்தோட நான் சாகிறேன்டா.